ஆசான் மாலையை தடபுடலாக அணிவித்திருக்கிறாரே, தங்களுக்கு இன்று ஏதாவது விசேஷமான நாளா, பிறந்த நாளா? அடே, நான் சொல்வதை நன்கு காது கொடுத்து கேள். இன்று ஒருவருக்கு புது பிறப்பு கிடைக்கப் போகும் நாள். அதை அருளப் போகிறவர் சாட்சாத் நம் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள். அதற்காகத்தான் இந்த மாலையும் மரியாதையும். என்ன, இன்னும் உன் புத்திக்கு உரைக்கவில்லையா? பிரம்மரட்சஸை விரட்டி அடிக்கப் போகும் நாள் இன்று. அதற்காகத்தான் குருநாதர் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறு திருத்தம் சம்பூர்ணம். சுவாமி, அப்பெண்ணிற்கு மட்டும் புது பிறப்பல்ல, அந்த ஒட்டுமொத்த தட்சிணாமூர்த்தி குடும்பமே புது பிறவி எடுக்க இருக்கிறார்கள். புரிகிறதா? உண்மைதான் சுவாமி. தாங்கள் மட்டும் அந்த பிரம்மரட்சஸை ஓட்டி விட்டீர்கள் என்றால்... சம்பூர்ணம் என்ன ஓட்டி விட்டீர்கள் என்றால் ஓட்டி விட்டேன் என்றே வைத்துக் கொள்ளும். அந்த அளவிற்கு பீஜ மந்திரத்தை உரு போட்டு உபாசனை செய்திருக்கிறேன். பிரம்மரட்சஸ் என்ன, அதை விட மகாராட்சஸ் வந்தாலும் என்னிடமிருந்து தப்ப முடியாது. அது சரி, என்னை பிடித்த பிசாசு ஒன்று இருக்குமே, அது எங்கே காணோம்? தாங்கள் யாரை சொல்கிறீர்கள் சுவாமி? கைலாசம். இதோ வந்து விட்டேன் குருநாதா. குருநாதா, என்ன கைலாசம்? சாதாரணமாகவே நீ யார் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்படி கையில் அடையாளம் பேரு வைத்துக் கொள்ள வேண்டுமா? ஓய், என்ன சமயம் கிடைத்தது என்று என்னை கேலி செய்கிறீரா? நான் சிறிய கூஜா என்றால் நீர் பெரிய கூஜா, இதுவும் அனைவருக்கும் தெரியும். நீர் உன் திருவாயை மூடும். என்ன, என்னை வைத்துக் கொண்டு என்ன சச்சரவு இங்கே? ஒன்றுமில்லை குருநாதா, தாங்கள் சொன்னபடியே கூஜாவோடு வந்து விட்டேன். இருந்தாலும் என்ன இருந்தாலும்? பிரம்மரட்சஸை ஓட்டப் போகும் இடத்தில் எதற்கு தேவையில்லாமல் இந்த கூஜா குருநாதா? தேவை இருக்கிறதடா. போவேன், போய் பிரம்மரட்சஸை ஓட்டிவிட்டு வந்து விடுவேன் என்று நினைத்தாயா? அதை அப்படியே பிடித்து இக்கூஜாவில் அடைத்து இங்கு கொண்டு வந்து வைத்துவிடப் போகிறேன். இங்கேயா? நம் பாடசாலைக்கா? ஆம், இப்பாடசாலையின் முகப்பில் வைத்துவிடப் போகிறேன். வெறுமனே ஓட்டிவிட்டு வந்துவிட்டால் என் பராக்கிரமத்தை மற்றவர்கள் அறிவது எப்படி? அப்படி இல்லாமல் இக்கூஜாவில் அடைத்து இங்கு வைத்துவிட்டால் நாளை பார்ப்பவர்கள் இந்த யாதவ பிரகாசனால் அடக்கி ஒடுக்கப்பட்ட பிரம்மரட்சஸ் இக்கூஜாவில் அமுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்வார்களே. அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. சரி கீர்த்திவாசா, உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. நீ என்னோடு வருகிறாயா? வந்து என் மந்திர பிரயோகத்தால் கட்டுப்பட்ட அந்த பிரம்ம ரட்சஸ் இக்கூஜாவில் எப்படி அடைக்கப்பட போகிறது என்பதை நேரே காணலாம். ஐயோ, வேண்டாம் குருநாதா, இது கடைசி வாய்ப்பல்ல, எனது இறுதிக்கட்ட வாய்ப்பாக ஆகிவிடும். கூஜாவில் புகப்போகும் நேரத்தில் திடீரென்று என்னுள் புகுந்து விட்டால் அப்பப்பா, நினைத்தாலே குலை நடுங்குகிறது. நான் வரமாட்டேன் குருநாதா, நான் வரமாட்டேன். நீ திருந்த மாட்டாய். சபேசா, மார்த்தாண்டம், நீங்களோ அன்றே மறுத்து விட்டீர்கள். கற்கும் பாடத்தில் அத்தனை ஈடுபாடு. ராமானுஜா, நீ தயாராக இருக்கிறாயா? ஆயத்தமாக இருக்கிறேன் சுவாமி. நல்லது. கோவிந்தா, உனக்கு வேறு எதுவும் பணிகள் இல்லை என்றால் நீயும் என்னோடு வரலாம். குருநாதா, அண்ணா தங்களுடன் வரட்டும். அடியனுக்கு இங்கு மடத்தில் வேறு சில பணிகள் இருக்கிறது. குருதேவருக்கு வந்தனம். சுவாமி, வண்டி தயாராக உள்ளது, தாங்கள் எழுந்தருளலாம். என் பரிபூரண நல்லாசிகள். இன்றோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் பீடித்துள்ள பீடைகள் தொலைந்தது. சரி, உன் இல்லத்தில் நான் குறிப்பிட்டது போல் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டனவா? அனைத்தும் தயாராகவே இருக்கிறது சுவாமி. பிரத்யேக பூஜை அறை, நறுமண தூபங்கள், எலுமிச்சை பழங்கள் இத்தியாதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் சொன்னபடியே செய்து வைத்திருக்கிறேன். சரி, நல்லது. மன்னிக்க வேண்டும் அண்ணவா, தாங்கள் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் போது அதற்கு இடையூறாக நாங்கள் வந்துவிட்டோம் என்பது தெரிகிறது. நாங்கள் வேண்டுமானால் இப்போது சென்றுவிட்டு பிறகு வந்து வேண்டுமானால் தங்களை சந்திக்கலாமா? இல்லை இல்லை, அதற்கெல்லாம் அவசியமில்லை.
நான் சிந்தித்துக் கொண்டிருப்பது நமது நாட்டு பிரச்சனை அல்ல, சோழ நாட்டில் ஏற்பட்டிருக்கும் சூழலை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? மாமன்னரின் தாயாதி வழியில் வந்தவர் தானே இப்பொழுது சோழ நாட்டின் ஆட்சிபீடத்தில் அமர்ந்திருக்கிறார். உறவு முறையில் உள்ளவருக்கு பிரச்சனை என்றால் நம் மாமன்னர் மனம் வருந்தாதா? யாரால் என்ன பிரச்சனை என்பதை மாமன்னரே சொன்னால் ஒழிய நாம் கேட்பது முறையாகுமா? அது ஒன்றும் மறைக்க வேண்டிய விஷயம் அல்ல அபராஜிதரே. கொங்கு நாட்டு மன்னன் குணசீலன் எந்த நேரத்திலும் சோழ நாட்டின் மீது படையெடுப்பான் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவன் பெயர்தான் குணசீலனே தவிர அந்த பெயருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. தங்களிடம் இருக்கும் படைபலத்திற்கு தாங்கள் மட்டும் படையெடுத்து சென்றால் ஒரே நாளில் கொங்கு நாடு தங்களுக்கு சொந்தமாகி விடாதா? தாங்கள் மட்டும் எங்களுக்கு ஆணையிட்டால் நாங்கள் எங்கள் சிறு படைகளோடு வந்து உங்கள் படைகளோடு இணைந்து கொள்ள மாட்டோமா? நானா படையெடுப்பதா? இனி ஒருபோதும் அப்படி நடக்காது. மன்னவா, தாங்கள் இப்படி பேசுவது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. எத்தனை போர்க்களங்களை கண்டவர் தாங்கள். தங்கள் வாழ் களத்தில் சுழல ஆரம்பித்தால் எதிரிகளில் எத்தனை பேர் தலைகள் அறுபட்டு விழுந்தன என்ற எண்ணிக்கை தெரியாதே. தாங்கள் ஈட்டி எடுத்து வீசினால் அது குறி தவறாமல் சென்று எதிரியின் மார்பை ஊடுருவிக் கொண்டு சென்று விடுமே. போதும் போதும், இதையெல்லாம் சொல்லி என்னை மீண்டும் அந்த வாழ்க்கைக்கே வந்துவிடும்படி செய்து விடாதீர்கள். சோழன் தன்னைத்தானே காத்துக் கொள்ளட்டும். இனி எவரது நாட்டின் பிரச்சனையிலும் நான் தலையிடப் போவதில்லை. இனிமேல் நான் நாடுகளை பிடித்து என்ன செய்யப் போகிறேன்? அப்படி பல நாடுகளை பிடித்து எனது சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பதென்றால் நான் ஏன் என் பொறுப்பில் உள்ள ஊர்களை உங்களுக்கு தர வேண்டும்? இல்லை மன்னவா, நாங்கள் எதற்காக சொல்கிறோம் என்றால் தாங்கள் தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட மக்களுக்கு பல நன்மைகளை செய்தவர். அவர்கள் வாழ்வு வளம் பெற நிதியளித்து வளம் பெறச் செய்தவர். அந்த வாய்ப்பு தங்களால் வெல்லப்படும் நாட்டில் உள்ளவர்களுக்கு கிடைக்குமே என்பதால் தான் அப்படி சொன்னேன். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் அங்கு படையெடுத்துச் சென்று அவர்கள் நாட்டை தன்வசப்படுத்திக் கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி புரியலாம். மக்களுக்கு உதவி செய்வதாக சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? மேலும் மேலும் பல வரிகளை போட்டு அவர்களை நோகடிக்கிறோம். அப்படி ஏதும் செய்யாமல் அவர்களுக்கு உதவி செய்தால்தானே அது உண்மையிலேயே மக்கள் தொண்டாக இருக்க முடியும். அதற்கு மன்னனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. மக்களில் ஒருவராக இருந்து கொண்டே அதை செய்ய முடியுமே. நான் இப்படி சொல்வதற்கு நம் கண் முன்னாலேயே ஒரு உதாரணம் இருக்கிறது. தங்கள் உதாரணம் எதை பற்றி என்பது எங்களுக்கு புரியவில்லை பேரரசே. நீங்கள் மூவரும் சென்ற முறை என்னை சந்திக்க வந்தபோது எனக்கு பாசுரம் கற்றுத்தந்து கொண்டிருந்த கூரேசனை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கூரத்தில் வசிக்கும் அந்த கூரேசன் எந்த நாட்டுக்கும் மன்னன் அல்ல. கூரத்தின் சிற்றரசன் கூட இல்லை. அவருக்கு சொந்தமாக நிறைய நிலங்கள் இருக்கின்றன. அந்த பண்ணையில் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அங்கு உழைப்பவர்களுக்கு அவன் அள்ளி அள்ளி தருவதால். அங்குள்ள உழைப்பாளர்கள் உண்மையான ஈடுபாட்டோடு பாடுபடுகிறார்கள். கூரத்தில் சில அன்னதான கூடங்களை நிறுவி அனைவருக்கும் வயிறார அன்னமிடுகிறார். அது கூட பெரிதல்ல. கூரேசன் காஞ்சி மாநகருக்கே வந்து இங்கேயே ஒரு மண்டபம் கட்டி அன்னக்கூடம் அமைத்து பல தொண்டுகள் புரிகிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம் மன்னவா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது போல் ஈகை குணம் கொண்டவர்களுக்கு யாவும் கூடி வரும் என்பதுதான். தாங்கள் சொல்வது உண்மைதான். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியமாய் இருக்கிறது. என்ன அது? உங்களிடம் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றம். நீங்கள் இந்த அளவிற்கு மாறிவிடுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு காரணம் நான் கூரேசனிடம் கற்றுக்கொள்ளும் தமிழ் பாசுரம் தான். திராவிட தமிழ் வேதமான அந்த பாசுரங்கள் தான் என் மனவயலில் இருந்த காம குரோத மனமாச்சரியங்கள் என்னும் கலைகளை பறித்தெறிந்துவிட்டு அன்பு, பாசம், தொண்டு அனைத்திற்கும் மேலான பக்தி என்னும் பயிரை விளையச் செய்து விட்டன. அதனால்தான் எல்லாவற்றிலிருந்தும் படிப்படியாக விலக வேண்டும் என்ற நோக்கத்தோடு என் பொறுப்பில் இருந்த சில ஊர்களை உங்களுக்கு தந்தேன். மேலும் உள்ளவற்றை மற்ற சிற்றரசர்களுக்கும் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். மன்னவா,
வாருங்கள் பிரதானியாரே, ஏன் இவ்வளவு தாமதம்? இவர்களுக்கு நான் எழுதிய பட்டியலின்படி ஊர்களை தந்துவிட வேண்டும் என்றுதானே உங்களை வரச் சொன்னேன். எங்கே அந்த பட்டியலிட்ட ஓலையை கொடுங்கள். மன்னவா, அது என்ன தயக்கம்? ஏன் இப்படி தடுமாறுகிறீர்கள்? அது ஓலை ஓலை சொல்லுங்கள், ஓலை என்னவாயிற்று? காணாமல் போய்விட்டது மன்னவா. என்ன? பிரதானியாரே, மிக முக்கியமான ஒரு ஓலை விஷயத்தில் இப்படி செய்யலாமா? இது ஒரு நாட்டின் பிரச்சனை என்பது உங்களுக்கு புரியவில்லையா? மன்னித்து விடுங்கள் மன்னவா. இப்படி நேர்ந்து விட்டதே என்று நான் பதறிக்கொண்டுதான் இருக்கிறேன். என் மனம் குமரிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் என்ன செய்வேன்? தங்களது ஆடை அணிகள், மணிமுடிகள் முதலான ஆபரணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பான அறையில் மிகவும் ரகசியமான ஓலைகளை வைக்கும் பெட்டகத்தில்தான் அந்த ஓலையையும் வைத்திருந்தேன். அது எப்படி தவறியதென்று எனக்கே புரியவில்லை. இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் இதற்கு என்னதான் முடிவு பிரதானியாரே? அந்த ஓலை அந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் சென்றிருக்க முடியாது மன்னவா. அந்த அறையிலேயே எங்காவது ஒரு இடத்தில்தான் அது இருக்க வேண்டும். அதை நான் எப்படியும் தேடி எடுத்து விடுவேன். எனக்கு சற்று நேரம் கொடுங்கள். இருக்கின்ற நேரத்தை எல்லாம் இது போன்ற லௌகீக காரியங்களுக்கே செலவிட்டுக் கொண்டிருந்தால் நான் தமிழ் பாசுரங்களை கற்பது எப்போது? பாகவதனாக நான் மாறுவது எவ்விதம்? மாமன்னர் அனுமதித்தால் நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அபராஜிதரே? அந்த மூல ஓலையின் 3 பிரதிகள் எங்கள் மூவரிடமும் தரப்பட்டிருக்கிறதல்லவா? தாங்கள் அனுமதி அளித்தால் இன்று நாங்கள் சென்றுவிட்டு நாளை அந்த ஓலைகளை எடுத்து வருகிறோம். அதுவும் சரிதான். அப்படியே செய்யுங்கள். அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு நாளை இதே நேரத்திற்கு இங்கு வந்து விடுங்கள். நீங்கள் புறப்படலாம். வருகிறோம் மன்னவா. பிரதானியாரே, ஏன் இன்னும் இங்கேயே நிற்கிறீர்கள்? இல்லை, நான் அந்த ஓலை அது முடிந்து போன விஷயம். இனி அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் நான் போங்கள். பிரதானியாரே, கூரேசனை அழைத்து வர சிவிகையை அனுப்புங்கள். ஆணை மன்னவா. பெண்ணே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏ பிரம்ம ராட்சசே, தைரியம் இருந்தால் என்னை நேருக்கு நேர் பார். பிரம்மராட்சசே, மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. என்னையே யார் என்று கேட்கிறாயா? நான் யாதவ பிரகாசன், மந்திர யந்திர தந்திர வித்தகன், உன்னை போன்ற துஷ்ட பேய்களை ஓட்டி ஒழிப்பவன்.
நீயா என்னை ஓட்ட வந்தாய்? நல்ல வேடிக்கை. ஓ, உனக்கு அவ்வளவு ஏளனமா? கைலாசம், அந்த கூஜாவை கொடு. அதில் உள்ள தீர்த்தத்தை இந்த பிரம்மரட்சஸ் மேல் தெளித்து அதை பிடித்து இந்த கூஜாவிற்குள் அடைத்து விடுகிறேன். கொடு. அடே அறிவியலி, என் முழு சக்தியையும் இந்த தீர்த்தத்தில் ஏற்றி வைத்திருந்தேனடா. இதை கீழே கொட்டி வீணாக்கி விட்டாயே. உன்னால் எதற்கும் பிரயோஜனம் இல்லையடா. நீ மட்டும் என்ன? நீயும் எதற்கும் பிரயோஜனமற்றவன் தான். என்ன சொன்னாய்? அடே கைலாசம், இந்த பிசாசை என் காலடியில் கொண்டு வந்து போடு. அடேய்! யாதவ பிரகாசா, ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடு. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா? ஒழிந்து போ. யாதவ பிரகாசா, நீ எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் பயனில்லை. உன் எந்த மந்திரமும் என்னிடம் பலிக்காது. நீ பிரயோகிக்கும் அனைத்து மந்திரங்களையும் நான் அறிவேன். நீங்கள் சொல்லாவிட்டால் இங்கிருந்து அடியன் தலைகீழாக குதித்து விடுவேன். வேண்டாம், சொல்கிறேன். உன் ஆச்சாரியருக்கு ராஜபிளவை நோய். ஆனால் வாளுக்கு வேலி சம்பந்தப்பட்டிருந்தால் பாகநெறியிலிருந்து ஒரு சிறு தகவல் கூட நம்மிடம் வந்து சேர்ந்திருக்காது. நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? மருது பாண்டியர்கள் மேலூருக்கு வரும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை மடக்கி பிடிக்க வேண்டும்.